ரெண்டாவது ஒரு சகோதரியை காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:5. दूसरा एक बहन को मैं दिखाना चाहती हूँ. दूसरा तिमोती दूसरा अध्याय का 1:5 पहला अध्याय का 2 தீமோத்தேயு 1:5 दूसरा तिमोती पहला अध्याय का 5वां वचन. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். मुझे तेरे उस निष्कपट विश्वास की सुधि आती है जो पहले तेरी नानी लेइस और तेरी माता यूनिके में था, और मुझे निश्चय है कि तुझ में भी है. இங்கு பின்வரும் சந்ததிக்கு தேவனை கொடுத்த ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். यहाँ पर आने वाली पीढ़ी के लिए दिया हुआ एक माँ को हम देख रहे हैं. ஒரு பாட்டி இருக்கிறாங்க, वहाँ पर एक नानी है. அவன் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகளுக்கு தேவனை கொடுத்தாள். उनकी बेटी के लिए उन्होंने परमेश्वर को दिया. அந்த மகள் தன்னுடைய மகனுக்கு தேவனை கொடுத்தா. उस बेटी ने अपना बेटा के लिए उस परमेश्वर को दिया. சந்ததி சந்ததியா தேவனை பின்பற்றுகிறவர்கள் எழும்பினார்கள். उस प्रकार पीढ़ी पीढ़ी से परमेश्वर को मानने वाले लोगों को खड़ा किए. நல்லா என்ன கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை புரிந்து கொள்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்லி தரேன். इस बातों को समझने के लिए मैं एक उदाहरण आपको बोलने चाहती हूँ. ஆபிரகாம் தேவனை பின்பற்றுகிறவனா இருந்தார். अब्राहम जो है परमेश्वर के पीछा करने वाला था. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். हम सब जानते हैं. இந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு தேவனை பற்றி சொல்லி கொடுத்தானா கொடுக்கலையா? इस अब्राहम जो है अपने बेटा इसहाक को परमेश्वर के बारे में बताया है कि नहीं? சொன்னானா சொல்லலையா? बताया है कि नहीं? சொன்னானா இல்லையா? बोलिए, சத்தமா சொல்லுங்க. बोलिए. சொன்னா எப்படி சொன்னா? எதுல இருந்து நமக்கு தெரியுது? कैसा मालूम है? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. आप जोर से बोलिएगा. ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனா இருந்தான் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். क्योंकि इसहाक जो है बैठकर परमेश्वर के बारे में विचार करने वाला था. இந்த சாராள் இறந்து போகிறான். இந்த ஈசாக்குக்கு திருமணம் முடிகிறது. जैसे सारा की मृत्यु के बाद जो है इसहाक को शादी हुई. இந்த ரெபेकाள் எங்கிருந்து வருகிறாள்? ये रेबेका जो है कहाँ पर से आ रही है? ஆபிரகாம் के ஊர்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. अब्राहम के उनकी गांव से उनको लेकर आ रहे हैं. இந்த ஈசாக்கோடு சேர்ந்த பிறகு ரெபेकाள் ஆண்டவரை தெரிந்து கொண்டாளா தெரிந்து கொள்ளலையா? जैसे उस रेबेका इसहाक के साथ मिलने के बाद जो है इसहाक को परमेश्वर ने चुना है कि नहीं चुना है? ஏற்றுக்கொண்டாளா ஏற்றுக்கொள்ளலையா அந்த ஆண்டவரை? वो जो रेबेका जो है परमेश्वर को ग्रहण की कि नहीं? ஏற்றுக்கொண்டாள். எப்படி ஏற்றுக்கொண்டா? எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறா? இவளுடைய வயிற்றுல பிள்ளைங்கள் மோதும் போது இவ என்ன செய்யறா? அந்த தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றா. தேவன்கிட்ட பேசுறதுக்கு அவ கற்றுக்கொண்டிருந்தாள். जैसे वो कितना तक वो परमेश्वर को ग्रहण की थी, मानती थी, वो प्रार्थना कर रही है. उसके पेट में जैसे 2 बच्चा था, वो 2 बच्चा अपने बीच में लड़ने समय में वो परमेश्वर से प्रार्थना कर रही थी. தேவனோடு பேசுவதற்கு மட்டுமல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் பழகி இருந்தாள். वो न केवल परमेश्वर से बातचीत करने के लिए सीखी थी, साथ ही साथ परमेश्वर की वाणी को सुनने के लिए भी सीखी थी. ஒத்துக்கொள்றீங்களா? क्या आप सहमत है? ஆண்டவர் சொன்ன பதில் அவளுக்கு கேட்டதா கேட்கலையா? क्या परमेश्वर की वाणी उसको सुनाई पड़ी कि नहीं? ஆண்டவர் பிள்ளையை பற்றி யார்கிட்ட சொன்னார்? ஈசாக்கிட்ட சொன்னாரா ரெபेकाள்கிட்ட சொன்னாரா? इसहाक की बेटा के बारे में परमेश्वर किससे बातचीत किया? इसहाक के पास, ரெபेकाள்கிட்ட தான் या சொன்னார். रेबेका के पास. அப்போ ஆபிரகாம் ஒரு சந்ததியை விட்டுட்டு போறான். ஈசாக்கு ரெபेकाளுக்கு கூட அந்த தேவனை கொடுத்து விட்டாள். जैसे अब्राहम अपना पीढ़ी इसहाक के पास परमेश्वर को पहुंचाया, वो इसहाक जो है अपना पत्नी को भी परमेश्वर के बारे में सिखा दिया. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. यहाँ पर एक अच्छा मसीह परिवार है. ஈசாக்கு ரெபेकाள். यहाँ पर इसहाक और रेबेका ரெண்டு பேரும் ஆண்டவரோட நேரா பேசுறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறவங்க நல்ல ஒரு கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ். ये अच्छा एक मसीह परिवार है. ये दोनों परमेश्वर से बातचीत करने वाले हैं और परमेश्वर की बातों को वे लोग भी सुनने वाले थे. அவங்களுடைய பையன் எப்படி இருக்கிறான்? उनकी बेटा कैसा है? வாசிப்போமா? ஆதியாகமம் 28 அதிகாரம். हम लोग पढ़ेंगे ஆதியாகமம் 28 20 21. उत्पत्ति 28 अध्याय का 21 वचन.
அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். यहाँ पर याकूब परमेश्वर से इस प्रकार कह रहा 20 और 21 वचन में, तब याकूब ने यह मन्नत मानी, यदि परमेश्वर मेरे संग रहकर इस यात्रा में मेरी रक्षा करे और मुझे खाने के लिए रोटी और पहनने के लिए कपड़ा दे और मैं अपने पिता के घर में कुशल क्षेम से लौट आऊं तो यहोवा मेरा परमेश्वर ठहरेगा. அவனுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இருந்ததா இல்லையா? यहाँ पर परमेश्वर और याकूब बीच में रिश्ता था कि नहीं? இல்ல, அவன் ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் போடுறான், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா then I will accept you Lord. यहाँ पर परमेश्वर के सामने ये कंडीशन दे रहा है, यदि आप इस बातों को करेंगे तब ही मैं आपको मानूंगा. அன்பான சகோதரியில நம்ம ரொம்ப கவனிச்சு கேட்க வேண்டிய ஒரு காரியம். मेरे प्रिय बहन लोग, यहाँ पर हम बहुत सावधान से इस बातों को सुनने का जरूरत है. நல்ல கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் தான் अच्छे मसीह परिवार थे, தேவனோடு பேசி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பெற்றோர்கள் தான் परमेश्वर से बातचीत करके परमेश्वर की वाणी को सुनने वाले माँ बाप थे. இந்த யாக்கோபுக்கும் தேவனை பற்றி தெரியும், தேவன் என்று ஒருவர் உண்டு என்று தெரியும். इस याकूब भी अच्छी तरह जानता था परमेश्वर ऐसा सामर्थ्य है करके, ஆனால் அவனுக்கும் அந்த தேவனுக்கும் உள்ளத்துல சம்மந்தம் இல்லை. लेकिन उसके हृदय से और परमेश्वर के साथ कोई अच्छी सीधा नहीं था. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஜேக்கப்டைய லைஃபை நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, जब आप याकूब की जीवन की चरित्र को आप पढ़ते देखेंगे बहुत अच्छा लगेगा. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, எந்த இடத்துலலாம் யாக்கோபு ஜபித்தானோ தன் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜபித்தான் என்று ஒரு இடத்துலயுமே இல்லை. आप जब कभी याकूब की प्रार्थना को सुनेंगे तो देखेंगे तो वहां पर वो अपने परमेश्वर की ओर प्रार्थना की करके नहीं लिखा हुआ है. நீங்க வீட்ல போய் வேணா வாஸ்து பாருங்க. அவன் எப்படி ஜபிப்பான் என்றால், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனே. याकूब जब कभी प्रार्थना किया करता था वो इस प्रकार करता था, हे मेरे बाप अब्राहम और इसहाक की परमेश्वर. 31:42 வசனத்துல தன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய ஈசாக்கின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். 31 अध्याय की 42 वचन में इस प्रकार लिखा है, हे मेरा बाप अब्राहम और इसहाक की परमेश्वर. 31:57 வசனத்துல வருது, அவன் பிராமிஸ் பண்றான், உடன்படிக்கை பண்ணுகிறான், என் தகப்பனாகிய ஈசாக்கின் ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லி அவருடைய நாமத்தினால அவன் பிராமிஸ் பண்றான். यहाँ पर 31 अध्याय की 57 वचन में इस प्रकार लिखा है, वो परमेश्वर के साथ वाचा बांध रहा है, प्रभु मेरा बाप अब्राहम और इसहाक की परमेश्वर करके वाचा बांध रहा है. நிறைய இடத்துல இப்படி சொன்ன பிறகு அநேக பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்த பிறகு 35வது அதிகாரத்துல அவன் தேவனை சந்திக்கிறான். उसके बाद कई समस्याओं को वो सामना करने के बाद 35 अध्याय में वो सचमुच में परमेश्वर से उसका भेंट हो रहा है. அங்கேயும் தேவன் தான் முதலாவது அவனை தேடி வருகிறார். उधर भी परमेश्वर ही खुद उसको खोज के आया है. பின்பு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். वहां पर एक वेदी को बनाया. அங்கு தேவன் இறங்கி அவனோடு வந்து பேசுகிறார். அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தம் தொடங்குகிறது. याकूब वेदी को बनाने के बाद परमेश्वर उतर के उससे बातचीत किया, तब याकूब और परमेश्वर के बीच में एक नई रिश्ता हुआ था. அன்பான பிள்ளைங்களே, சகோதரிகளே, தேவனுடைய தொடர்புள்ள ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குறோமா இல்லையா? मेरे प्यारे बच्चे और मेरे प्यारे बहनें, परमेश्वर के साथ सटा हुआ अच्छा एक पीढ़ी को हम लोग बनाना है. நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் என்வரன்மெண்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். हम लोग एक अच्छा मसीह वातावरण में पाए गए हैं. டிவோஷன்ஸ்க்கு அதிகமா எல்லாரும் போறாங்க, நிறைய பேர். सुबह 5 बजे होने वाला उस डिवोशन में कई लोग जाते हैं. நம்முடைய வீட்ல தினமும் காலையிலயும் ராத்திரியும் நம்ம பிரார்த்தனை ஜெபம் வைக்கிறோம், ஜெபிக்கறாங்க பிள்ளைங்க. रोज हम सुबह और शाम हमारे घर में प्रार्थना हम लोग भी करते हैं, हमारे बच्चे लोग भी करते हैं. பிள்ளைங்களை பைபிள் வாசிக்க நம்ம சொல்றோம், உண்மைதான். हम हमारे बच्चों से बोलते हैं बाइबल पढ़ो करके. ஜெபிக்க சொல்றோம், ஜெபிக்கறாங்க. प्रार्थना करने के लिए कहते हैं. இருக்கும் அவங்களுடைய உள்ளத்தோடு உள்ள அவங்க ஒன்றி இருக்கிறாங்களா? जरा हम अब सोचेंगे, क्या हमारे बच्चे सचमुच में परमेश्वर के साथ मानते हैं, परमेश्वर से मानते हैं, प्रार्थना करते हैं. நாம் தேவனை அவளுக்கு அறிவித்துட்டோம், உண்மைதான். जरूर हम उस परमेश्वर के बारे में हमारे बच्चों को बता दिए, सिखा दिए हैं.
ஆனா தேவனோடு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் போயிட்டு இருந்தா நம்மளை விட்டு வெளியே போனோன்னு அவங்க தேவனை விட்டு விட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. यदि परमेश्वर हमारे बच्चों के बीच में वो रिश्ता एक रिलेशनशिप ठीक से यदि नहीं रहता, वे लोग परमेश्वर का छोड़ने का समय இது है। நமக்கு முன்பலா இருக்கிற ஒரு சவால். ये हमारे सामने रखी हुई एक बहुत बड़ा चुनौती है। நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. यहाँ पर कई टीचर लोग पाए जाते हैं। ஆண்டவர் அவங்களுடைய கையில அநேக பிள்ளைகளை தந்திருக்கிறார் ஸ்கூல்ல. आपके हाथ में कई बच्चों को परमेश्वर दिया है। மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம், அநேக மக்களை நாம் சந்திக்கிறோம். தேவன் அறியாத ஒரு சந்ததி நமக்கு முன்பதாக நிக்குது. भिन्न भिन्न डिपार्टमेंट में हम लोग पाए जाते हैं, कई लोग हमारे सामने खड़े हैं। அநேக நேரத்துல நம்ம தேவனை அறிவித்து விட்டோம் என்று திருப்தி அடைவது உண்மை. कई बार हम लोग क्या करते हैं, हाँ परमेश्वर के बारे में बता दिए सिखा दिए करके हम लोग तृप्त हो जाते हैं। VBS வைக்கிறோம், அநேக காரியங்கள் மூலமா நம்முடைய பிரேயர் மூலமாக நம் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம்ம காண்பித்து விட்டது உண்மை. जरूर VBS चलाते हैं, चिल्ड्रन प्रोग्राम चलाते हैं, परमेश्वर है करके हम बच्चों को सिखा दिए, ये तो सच बात है। நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியும் ஜெம்ஸ்ல இருக்கிற தேவன் என்று நிறைய பேருக்கு தெரியும். हम लोग का बच्चे लोग बहुत जानते हैं या जेम्स का परमेश्वर है करके। நம்முடைய கையில இருந்து இந்த பிள்ளைங்களாம் மாறி போன பிறகு அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? என் தேவனே என்று கூப்பிட்டு நம்ம தேவனிடத்தில் அவர் ஜெபிக்க முடியுமா? இல்ல ஜெம்ஸ்ல சொல்லி கொடுத்த அந்த தேவனே என்று சொல்லி ஜெபிப்பாங்களா? जैसे आज हमारे हाथ में रहने वाले बच्चे एक वक्त इधर से निकलने के बाद उन लोग कैसा प्रार्थना करेंगे? मेरा परमेश्वर ऐसा प्रार्थना करेंगे या जेम्स का परमेश्वर ऐसा प्रार्थना करेंगे? இது உங்களுக்கு முன்னால இருக்கிற சவால். ये आपके बीच में रखा हुआ एक बहुत बड़ा चुनौती है। இதுல நம்ம எதை செய்து காட்ட போறோம்? इसमें हम क्या करके दिखाने पर है? கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தனித்தனியா ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லி அநேக பிள்ளைகளுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு சிலருக்காவது ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நம்ம ஏற்படுத்தி விடுவோம். हम लोग कोशिश करते करते हमारे हाथ में दिए हुए बच्चों को व्यक्तिगत रूप में मुलाकात करके उनको प्रभु के बारे में बोल के प्रभु की प्यार में उनको स्थिर रखेंगे। வீட்டுல பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசுங்க. उस बच्चों को घर में बुला के 5 வயசுல இருந்தே கூப்பிட்டு பேச முடியும். 5 साल से ही हम बच्चों को बुला के घर में बैठ के बातचीत कर सकते हैं। தேவன் என்று சொல்லி ஒரு நம்ம ஜெபிக்க வைக்கிறத விட்டு அப்பா பிள்ளை என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால அவங்களை கொண்டு வரதுக்கு நம்மளால முயற்சியை நம்ம எடுப்போம். परमेश्वर करके बोलने से बढ़कर बाप और बेटा बेटी करके उस रिश्ता को हम लोग बच्चों को और प्रभु के बीच में लाने के लिए हम कोशिश करना होगा। மனசுல உள்ளதெல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்வதற்கு கற்றுக் கொடுங்க. मन में जो कुछ बात है उस बातों को प्रभु के पास बोलने के लिए सिखाना है। தினமும் வேதத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பழக்கி கொடுங்க. रोज बाइबल के द्वारा परमेश्वर की वाणी को सुनने के लिए उनको सिखाना होगा। ஒரு நாளும் பார்த்து பைபிள் வாசிட்டியான்னு கேட்காதுங்க. रोज ऐसे बच्चों से क्या तुम आज बाइबल पढ़ ली ऐसा नहीं पूछिए। ஒரு நாளும் கேட்காதுங்க. கூப்பிட்டு கேளுங்க, மக்களே ஆண்டவர்ட்ட என்னம்மா இன்னைக்கு சொல்லி தந்தார்? ஏசப்பா உன்ட்ட என்ன பேசுனாங்க? ऐसा पूछिए, हे बेटा हे बेटी आज परमेश्वर तुमसे क्या बातचीत किया? ஏசப்பா ஏதாவது உனக்கு சொன்னாங்களா இன்னைக்கு? क्या यीशु पापा तुमसे कुछ बोला है क्या? Teach ऐसा them to listen to God's word. बच्चों को ऐसा सिखाइए परमेश्वर की वाणी को सुनने के लिए। உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற காரியங்களை சொல்லி கொடுத்து how you really enjoy the spiritual life னுள்ளத அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. let them also learn that way. जैसे परमेश्वर आपसे बातचीत किया उस बातों को उस बच्चों को समझा करके उस महन में उस खुशी में बच्चों को लाइए। உங்க கூட்ட இருக்கிற கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்களா இருக்கலாம் அல்லது ட்ரீட்மென்ட்க்கு வர பேஷண்ட்ஸா இருக்கலாம். take a few minutes to teach this. आपके हाथ में दिए हुए बच्चा हो सकता है या अस्पताल में आने वाले पेशेंट हो सकता है, कुछ समय निकाल कर उनसे बातचीत कीजिए। நம்ம செய்யற எஃபர்ட்ஸ்னால மட்டும் இது நடக்காது. हमारी मेहनत के द्वारा ना केवल ये हो सकता है, அதுக்கு அதிகமான ஜெபம் தேவை. उसके लिए बहुत प्रार्थना की जरूरत है। ஒரு சமீபத்துல ஒருத்தரோட டெஸ்டிமனியை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். फिलहाल में मैं एक व्यक्ति का गवाही को पढ़ रही थी। அவருடைய ஒரே விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவரே என்னுடைய சந்ததியா என்னுடைய சந்ததி முழுவதும் உம்மை ஆராதிக்கிறவங்களா இருக்க வேண்டும். उनकी ऐसा एक ही प्रार्थना था कि प्रभु मेरा पीढ़ी पूरा पीढ़ी आने वाले सब पीढ़ियां तुझसे डर भय मान के तेरे ऊपर विश्वास रखने वाला होना चाहिए। தினமும் 1 மணி நேரம் அதற்காக மட்டும் ஜெபிப்பாராம். प्रतिदिन एक घंटा जो है उस कारण के लिए सिर्फ वो प्रार्थना करता था। ராத்திரி 11 மணில இருந்து 12 மணி வரை ஜெபிப்பாராம். रात में 11 और 12 बजे के बीच में वो प्रार्थना करते थे। அந்த டெஸ்டிமனில அவருடைய சந்ததியில வந்த எத்தனையோ சந்ததியை எழுதியிருக்கிறாங்க. எல்லா மக்களும் ஆண்டவருக்குள்ளால இருந்தாங்க, அநேகர் ஊழியக்காரர்களாக மாறி இருந்தாங்க. उसकी प्रतिफल जो है उनकी कई पीढ़ियां हैं प्रभु को मानने वाला और डर भय मानने वाला और विश्वास में रखने वाले हैं।
அன்பான சகோதரியை ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறியா? ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களை, என் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை என்னால் உம்மிடத்தை வழிநடத்த முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறோமா? प्यारे बहन, आप क्या दुख में है क्या? मेरे हाथ में दिए हुए बच्चों को मैं सही ढंग से उनको अगुवाई नहीं कर पाई हूँ करके आप चिंतित है क्या? இந்த நாளை நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல உம்மோடுல உள்ள தொடர்புள்ள ஒரு சந்ததியை நான் எழுப்பி ஆவேன். आज एक निर्णय करेंगे, प्रभु इस साल में ऐसा रिश्ता को दूसरा और परमेश्वर के बीच में मैं ऐसा बनाने वाला रहूंगी करके निर्णय लेंगे. அமெரிக்கன் சிவில் வார் நடக்கும்போது சார்லி கூல்சன் சொல்லிட்டு ஒரு தம்பி இருந்தார். अमेरिकन सिविल वार जो है हो रही थी तब चार्ली हुल्सन करके एक व्यक्ति था. அவனையும் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு அளவுக்கு டீனேஜ்ல இருக்கும்போது அவனை வாருக்கு அனுப்பிட்டாங்க. जैसे उसका जवान उम्र में ही उसको युद्ध में भेज दिए. அவனுக்கு அங்க நல்லா காயம் பட்டுட்டு उसको बहुत चोट हो गया युद्ध में. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு வந்தாங்க. उसको अस्पताल में लाए. அவனுடைய காலையும் கையையும் ஆம்பியூட் பண்ண வேண்டிய நிலைமையில அவன் இருக்கிறான். उसकी पैर में काटने का जरूरत पड़ा. அப்போ அந்த டாக்டர், இந்த சர்ஜன் வந்து அவனோடு பேசி குளோரோஃபார்ம் கொடுக்கறதுக்கு உனக்கு தம்பி கொடுக்க போறோம் என்று சொல்லும்போது அவன் எனக்கு குளோரோஃபார்ம் வேண்டாம் என்று சொன்னானா. वो लड़का को डॉक्टर उनके पास आकर के कहा, बाबू सुनो, तुम्हारे पैर को हम लोग काटने पर है, काट के उसको सही करने पर है, इसलिए तुमको ऐसा तुम्हारा बेहोश को कम करने के लिए, खत्म करने के लिए हम लोग कुछ दवा देना है करके कहने लगा. உடனே அவன் சொன்னானா, இல்லை, என்னுடைய 9வது வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொன்னாரு, அதனால எனக்கு குளோரோஃபார்ம் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னானா. जब वो लड़का इस प्रकार कहने लगा डॉक्टर के पास, डॉक्टर जी मेरा 9वां उम्र में परमेश्वर मुझसे बातचीत किया है, मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, इसलिए वायदा दिया है, इसलिए मुझे क्लोरोफार्म की जरूरत नहीं है करके बोलने लगा. உடனே டாக்டர் சொன்னாரா, இல்லை தம்பி, உன்னை காலை வெட்டும் போது அது உனக்கு வலிக்கும், அப்போ நான் கொஞ்சம் பீர் குடிச்சிக்கோ, அப்போ உனக்கு ரொம்ப வலி தெரியாது என்று சொன்னாராம். डॉक्टर कहने लगा, बाबू तुम्हारा पैर को जब हम लोग काटने शुरू करेंगे तुमको पैर दर्द करेगा, इसलिए जरूर ये जरूरत है तुम करना है, नहीं तो तुम थोड़ा बीर पी लो करके कहने लगा. உடனே அவன் சொன்னானா, இல்லை, என்னுடைய 5வது வயசுல எங்க அப்பா குடிப்பழக்கத்தினால இறந்து போனாரு. तब उसने कहा, लड़का ने कहा, मेरा बाप ने जब मैं 5 साल था वो पी के दारू पी पी करके मर गया था. அப்போ எங்க அம்மா என் மேல கை வச்சு சொன்னாங்க, மகனே நீ ஒருபோதும் நீ குடிச்சிடாத. तब मेरा मम्मी ने मेरे ऊपर हाथ रख के कहने लगी, बेटा तुम कभी भी दारू नहीं पीना करके कही चुकी है. இந்த குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களா விடுவிக்கிறவனா தான் நீ இருக்கணும் என்று சொன்னாங்க. நானும் சரி என்று சொல்லியிருக்கிறேன். मेरा मम्मी कही है ऐसा दारू पीने वालों को छुड़ाने वाला तुम रखना होगा करके मेरा मम्मी मेरे पास पूछी है, मैं भी जी उसको माना हूँ. ஒருவேளை நான் இந்த ஆபரேஷன்ல இறந்து போயிட்டேன்னா அந்த குடிச்ச வாயோடு போய் நான் ஆண்டவரை சந்திக்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னானா. यदि मैं ऑपरेशन होने पर मैं मर जाता तब वो पिया हुआ उस मुंह के साथ मैं मेरा परमेश्वर से मुलाकात नहीं कर सकता हूँ करके कहने लगा. இந்த சர்ஜனுக்கு இவனை என்ன செய்யனே தெரியாம சாப்ளினை போய் உலால அனுப்பி விட்டாராம். तब ये सर्जन डॉक्टर जो है इस लड़का के साथ क्या करेंगे करके मालूम नहीं है, इसलिए जो वो चार्ली हुल्सन उस व्यक्ति को इस लड़का के पास विदा किया. चैपलिन उनके पास विदा किया. இந்த சாப்ளின் வந்து, தம்பி நீ சீக்கிரம் இறந்துருவ, உனக்கு ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டாராம். जैसे उन्होंने उस लड़का से पूछा, बेटा तुम जल्दी मरने पर है, तुम कुछ बोलना चाहता है क्या करके पूछने लगा. உன்னை இவன் சொன்னானா, என் பாக்கெட்ல ஒரு சின்ன பைபிள் இருக்கு, நீங்க அதை எடுங்க, அதுல என் அம்மாக்கு அட்ரஸ் இருக்கு, எங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. मेरा पैकेट में एक बाइबल है, उसमें मेरा मम्मी का एड्रेस है, उसमें उस एड्रेस को निकाल कर मेरा मम्मी के लिए एक चिट्ठी लिखिए करके कहने लगा. அம்மா, நீங்க நான் அனுப்பிவிட்ட நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் பைபிள் வாசிப்பதையோ உங்களுக்காக ஜெபிப்பதையோ நான் ஒரு நாள் கூட நான் தவற விடல. वो लड़का ने इस प्रकार लिखा, मम्मी जब कभी मैं आपसे निकल के यहाँ आया, बाइबल पढ़ना और आपके लिए प्रार्थना करना मैं कभी भी नहीं छोड़ा. யுத்தத்துல நிக்கும் போதும் நான் அன்னைக்கு பைபிளை வாசித்துட்டேன். जैसे युद्ध के बीच में भी मैं बाइबल पढ़ लिया मम्मी. ஏன்னா ஆண்டவர் என் கூடயே இருக்கிறார்மா, क्योंकि परमेश्वर मेरे ही साथ है. அப்புறம் அந்த சாப்ளின் சொன்னா, இன்னும் ஒரு லெட்டர் எனக்கு எழுதுவீங்களா என்று கேட்டான். वो चैपलिन से इस प्रकार पूछने लगा, मेरे लिए और एक चिट्ठी आप लिखेंगे क्या करके. நியூயார்க்ல என் சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எழுதுங்க. न्यूयॉर्क में मेरा संडे स्कूल टीचर है, उनके लिए भी एक चिट्ठी लिखिए. நீங்க கற்று தந்த காரியம் எல்லாம் என் மனசுல இருக்க, என்ன ஆண்டவரோடு ஜீசஸ் லவ்வர் ஆஃப் மை சோல்னு நீங்க என்ன அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்தீங்க, அந்த ஆண்டவரை நான் இன்னும் பின்பற்றிட்டே இருக்கிறேன், அதை எழுதி போடுங்க. जैसे आपने मेरे लिए जो कुछ सिखाए हैं, यीशु आप मेरा आत्मा का प्यारा है करके आप सिखाए हैं, वो सब बातें मुझे अभी भी याद है, उस बातों को आप लिखिए.
அதுக்கு பிறகு உள்ளது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த டீச்சருக்கு பக்கத்தில் நான் வர்றேன். उसके बाद एक अच्छी बात है, फिर भी मैं उस बातों को छोड़कर टीचर के बारे में मैं बोलना चाहती हूँ. இந்த லெட்டர் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் கையில் வந்து கிடைக்குது. जैसे ही इस लड़का लिखा हुआ ये चिट्ठी जो है उनके संडे क्लास टीचर के पास पहुंच गई. அந்த சண்டே தான் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் என்ற டியூட்டில இருந்து ரிசைன் பண்ணிருப்பாங்க. उसी दिन था वो संडे क्लास टीचर जो है अपने संडे क्लास टीचर के काम से अपने को समाप्त करने के लिए वो कोशिश कर रही थी. ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்து ஒரு ஆளை கூட நான் உம்மட்ட கொண்டு வர முடியல என்று சொல்லி அவங்க ரிசைன் பண்ணிருந்தாங்களாம். इतने दिन से प्रभु मैं संडे स्कूल करके कोई फायदा नहीं है, एक बच्चा को भी मैं तेरे पास नहीं ला पाई करके बहुत निराश में होकर उस काम से अपने को समाप्त करने के लिए सोच रही थी. இந்த லெட்டரை பார்த்தவன கண்ணீரோடு போய் திருப்பி அந்த வேலையில செய்தாங்களாம். उस जब चिट्ठी उसकी हाथ में मिली उसको पढ़ के बहुत आंसुओं के साथ धन्यवाद के साथ फिर भी उस काम में जा करके. எனக்கு அன்பானவர்களே, நம்ம போடுற விதைகள் நிச்சயமா வீண் போகாது. मेरे प्यारों, आपकी बीज जो है, जो कुछ आप बीज डाल रहे हैं वो कभी व्यर्थ नहीं होगा. நம்முடைய மினிஸ்ட்ரி அப்ரோச்ல மட்டும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருந்தா போதும். हमारे काम करने का तरीका में भी सिर्फ एक भिन्नता को दिखाएंगे, वो अच्छी बात है. எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மாற்றி कैसा भी परमेश्वर के बारे में बोलना है करके उस विचार को छोड़कर எப்படியாவது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தத்தை நான் உண்டு பண்ணிவிட வேண்டும் என்று நாம் முயற்சித்தோம் என்றால் பின்னால வருகிற ஒரு சந்ததியை நாம் எழுப்பிவிட முடியும் தேவனுக்காக. परमेश्वर के बारे में सिर्फ बोलना है, उससे बढ़कर उनको और परमेश्वर के बीच में एक अच्छा संबंध को बनाने के लिए यदि हम कोशिश करेंगे, आने वाला पीढ़ी को हम प्रभु में स्थिर खड़ा कर सकते हैं.